ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் கடன்னு வேலை ரெடி ஆகிட்டுருக்கு. காலையில் 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க ஹஸ்பண்டு. சரி, சாப்பாடெலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி வெளியில் ரெடிமேடாக வாங்கியாச்சு. அதனால் தக்காளி தொக்கு செய்கிறேன். தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தக்காளியிலே நம்ம சாப்பாடும் கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை மிச்சம் காலையில். அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். தக்காளி தொக்குக்கு ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த தக்காளி தொக்கு சாப்பாடில் கிளறி கொடுத்துட்டோம்னா தக்காளி சாதம். அந்த தக்காளி சாதத்துக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை, 2 அவிச்ச முட்டை, அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஊறுகாய் ஏதாவது வச்சு அப்படி சாப்பிட்டுக்குவாங்க. இதுதான் இன்றைக்கி மெனு. இதுதான் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு என்னப்பா குழந்தையா குட்டியா, உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஏன்னா இந்த மாதிரி நான் என்டி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னப்பா குழந்தையா குட்டியானா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஏன் குழந்தை குட்டி இல்லை அப்படின்னாக்க எங்களுக்கு கவலையே இல்லையா? இல்லை எங்களுக்கு வேலை தான் இல்லையா? ஏன் இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நாங்கள் சும்மா அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டே இருப்போம்மா குழந்தையா குட்டியான்னு? என்னது ஒரு நம்ம சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னப்பா குழந்தையா குட்டியா, நீங்களாம் என்ன செலவு பண்ணுறீங்க? எல்லாமே சேவிங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நினப்பாங்க. எங்கள் குழந்தை குட்டி இல்லைனாக்கா நம்ம எதுக்குமே செலவு பண்ண மாட்டோமா? வீட்டு செலவுக்கு எதுக்குமே செலவு பண்ண மாட்டேன். என்ன அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தை இருந்தால் நம்ம ஃபீஸ் கட்டுவோம். அந்த ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு தானே நம்மளும் இருப்போம். எப்போ பேபி வந்தாலும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், நமக்கு ஃபீஸ் கட்டணும். அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் போய்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டு தான் இருப்போம். வருதோ வரலையோ அது ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம செஞ்சுக்கிட்ருக்கோம். ஆனால் எல்லா செலவுமே எல்லா கவலையும் நமக்குள்ளேயும் இருக்க தான் செய்யும். அது இவங்களுக்கு என்ன குழந்தை குட்டியெல்லாம் கிடையாது, இவங்க என்னப்பா நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த செலவும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னாக்க 2 பேருக்கு மட்டுமா சமைக்கிறோம். இன்னும் 2 பேர் எப்போ வந்தாலும் வீட்டில் சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோம். குழந்தை குட்டினா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 பேர் சமைக்கிறீங்க அப்படின்னாக்க, எங்கள் வீட்டில் குழந்தை இல்லாதனால நம்ம வீடுகள்லாம் என்ன நம்ம கரெக்டாக 2 பேருக்கு சமைக்க முடியும்? 4 பேருக்கு சமைக்க தான் செய்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் நம்ம வீட்டில் இருக்குது. அவங்களுக்கு 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு 3 நேரமும் நான் சாப்பாடு வைக்க தான் செய்கிறேன். இடையில ஸ்நாக்ஸ் வைக்க தான் செய்கிறேன். அதுகளையும் குளிப்பாட்டுறேன். நம்ம பிஸியாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம பிஸியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறோமோ அதுதான். பேபிலாம் இருக்கும்போது நம்ம நாயெல்லாம் வளர்க்க முடியாது, நம்ம குழந்தைய வளர்க்கறதே பெரிய விஷயம் அப்படின்றீங்க. நாங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள்கிட்டலாம் அன்பு காட்டுறோம். நம்ம மனசை எங்கள் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாதான் எல்லாமே நல்லது நடக்குன்றது செய்கிறோம். ஆனால் உங்களுக்கு என்னப்பா குழந்தா குட்டியா அப்படிங்கிறத தயவு செஞ்சு யார்ட்டையுமே இந்த மாதிரி கேட்காதீங்க. ரெக்வஸ்ட்டு. அதாவது 2-3 பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்களே சிஸ்டர், எனக்கு என்ன தான் மறக்கணும்னு நினச்சாலும் என்னால் மறக்க முடியல சிஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இதை நான் பேசும்போது என் கண்ணு கூட கலங்குது. ஏன் தெரியுமா? எனக்கும் இதை மறக்கவே முடியாமல் நிறைய நாள் இருந்திருக்கேன் சிஸ்டர்ஸ். ஏன் தெரியுமா? இந்த என்ன தான் இருந்தாலும் இந்த மாதம் ஒரு மாதம் நமக்கு அந்த பீரியட்ஸ் டைம் ஞாபகமே வரக்கூடாது. ஞாபகமே இல்லாமல் அப்படியே தள்ளி போகிற மாதிரி இப்படியே தள்ளி போகணும். ஏன்னா அது ஞாபகம் வந்துட்டுனா வந்துருமோன்னு அந்த பதட்டம் இருக்குது பாருங்க. அந்த பதட்டத்திலே நமக்கு வந்துடும் போல். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் அது மாதிரி நினச்சது உண்டு, நினச்சிருப்பீங்க. அதை ஃபுல்லாக நான் மறக்கணும்னு வெளியே போகிறது, கடைக்கு போகிறது, நம்ம இந்த வீட்டில் செல்லப்பிரங்கள் விளையாடுறது, இந்த மாதிரி நம்ம பிஸியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி என்ன தான் பண்ணாலும் கரெக்டாக இந்த 28வது நாள் எப்படித்தான் ஞாபகம் வருமோ தெரியாது, ஞாபகம் வந்துடும். அச்சோ, நீ 28 நாள் ஆயிடுச்சா, 29 நாள் ஆச்சா, இன்னைக்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடும். ஒரு நாள் டேட்டு தள்ளி போனால் கூட நான் உடனே போய் கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டுருவேன். நம்மளை விட நம்ம வீட்டுக்காரவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க.
நம்ம டேட்டு தள்ளி போயிருக்கா, இன்றைக்கி டேட் ஆயிடுச்சே, நாளைக்கு டேட்டு தள்ளி போயிருக்குமே, இன்றைக்கி 2 நாள் ஆயிடுச்சே, நான் போய் கார்டு வாங்கிட்டு வந்துடுறேன், ஒரு நாள் தள்ளி போல கார்டு வாங்கிட்டு வந்தேன்னா கார்டு நிறைய செக் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி என்றைக்கா அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால என்றைக்கா ஒரு லைட்டாலாம் கோடு வரது உண்டு, ஒரு நாள் 2 நாள் தள்ளி போகிறதெல்லாம். அப்போல்லாம் கூட ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தது நாள்லாம் உண்டு. கன்சீவ் ஆகிருக்குமோ இல்லையோ, ஆனால் ஒரு நாள் தள்ளி போயிருக்கு, லைட்டாக கோடு வந்த மாதிரி இருக்குது, நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போய் போட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் நான். இந்த மாதிரிலாம் அவ்வளோ பயபக்தியோட, இவ்வளோ கவலையோட இருந்த நாள்லாம் நான் வந்திருக்கேன். இப்போ ஏன் வந்து நான் வந்து முக்கால்வாசி இதை கடந்து வந்திருக்கேன் அப்படின்னா, வருஷம் ஆயிடுச்சு, 13 14 வருஷம் ஆச்சு. அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் கடந்து மனசு வெறுத்து போய் நான் விட்டுருக்கேன், அவ்வளோதான். கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கையுமே எனக்கு அத்து போன மாதிரி ஆயிடுச்சு. என்னத்தை கடவுள்கிட்ட நம்ம சாமி கும்பிட்டு என்னத்தை கடவுள் நல்லா செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கடவுள் மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துருச்சு, என் மேலே எனக்கும் வெறுப்பு வந்துச்சு. நீ நினச்சி பாருங்கள், நம்மளை விட நம்ம வீட்டுக்காரவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு இருப்பாங்க, நமக்குன்னு ஒரு பேபி வராதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு நம்ம உடம்பையும் நம்ம வந்து பாழாக்கி, பணத்தையும் செலவு பண்ணி, கடனை வச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகளாக்கி, அதுக்கு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வீடை வாங்குங்க, வீடை வாங்கினாக்கா வந்து பேபி தன்னால் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேரும் உண்டு. ஆனால் வந்து அந்த சமயத்தில் நமக்கு வீடு முக்கியமாக பேபி முக்கியமாக நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா, நமக்கு பேபி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். ஏன்னா பேபிக்கு வந்து வயசு போயிட்டு அப்படின்னாக்கா நமக்கு வயசு திரும்ப வராது, வீடுங்கிறது எப்போனாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. எனக்கும் அப்படி தான் தோணும். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். நம்ம பிஸியாக வச்சுக்கணும் சிஸ்டர். டெய்லரிங் கிளாஸ் போகலாம், வெளியில் வந்து வேலைக்கு போகலாம். இப்போ நான் வந்து இந்த யூடியூப்பில் இருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுலே எனக்கு முக்கால்வாசி நேரம் போயிடும், வீடியோ எடுக்கிறதுல முக்கால்வாசி நேரம் போயிடும். இந்த மாதிரி நாமே கொஞ்சம் ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு முடிஞ்ச இடத்துல வந்து ரொம்ப பிஸியாக வச்சுக்கோங்க, வேலைக்கு போங்க, இல்லை உங்களுக்கு இஷ்டப்பட்டதை செய்யுங்க, அடிக்கடி வெளியில் போங்க. இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸுன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு வீடியோவில் பேசலாம். அது வரைக்கும் பாய்.